ஆடும் ஆடிகள் என்ற எனது இந்த கவிதையில் ஆடி என்ற சொல் ஒன்று ஆடுதல், இன்னொன்று முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த கவிதையில் ஆடி என்ற சொல்லை இடத்திற்கு ஏற்ப பொருள் கொண்டு சுவைக்கவும். ஆடும் ஆடிகள். ஏதொன்றும் இல்லாத ஏகாந்த வெளியாடி, எண்ணற்ற துகள்கள் ஆடி, தீதொன்றும் நன்றொன்றும் நேரென்றும் எதிரென்றும் சேர்ந்தபடி அணுக்களாடி, பிரபஞ்சமெனும் கோடி பிறப்புக்கள் சுழன்றாடிப் பேரிலா யுகங்களாடி, பெருவெடிப்பு எனும் பேரில் பேராற்றல் ஒன்றாடி பீரிட்ட அனைத்துமாடி, எல்லையறு விண்மீன்கள் இறைந்தாடி அதில் ஒன்று கதிரோனாய் கனிந்தே ஆடி, காற்றாடி கடலாடி கதிரோடு சேர்ந்தாடி கருமுகிலும் ஆடியாடி, புவியாடி மீது விழ பூரித்து பூமி எழ புது உறவில் இரண்டும் ஆடி, அழியாத இயற்கை என அரும்பியது உயிர்கள் அதில் அடங்கும் அவை ஆடியாடி, உடலாடி அதற்குள்ளே உயிராடி உயிர்க்கூட்டில் உள்ளதெல்லாம் ஆடியாடி, அவராடி இவராடி எவராடி என்ன பயன் அண்டமது சுழலும் ஆடி, சுவராடி எதிரில் ஒரு துரும்பாடி கழிக்கின்ற துளி நேர வாழ்வும் ஆடி, பிரபஞ்சம் ஆடி அதில் பிம்பமது புவியாடி பிரளயங்கள் கோடியாடி, அழிகின்றதது கால அளவுக்குள் யுகம் கோடி இமைப்பொழுதில் ஒரு பாதியாம், எனில் இங்கு சுழல்கின்ற எல்லாமும் ஒரு மாய கண்ணாடி தரும் பிம்பமே. இதில் இந்த புவியாடி இயக்கத்தின் அளவென்ன, இதில் இந்த புவியாடி இயக்கத்தின் அளவென்ன, இதில் மனித வாழ்க்கை என்ன, சுவராடி எதிரில் ஒரு துரும்பாடி கழிக்கின்ற துளியுமில்லை மனிதர் நிலையே, சுவராடி எதிரில் ஒரு துரும்பாடி கழிக்கின்ற துளியுமில்லை மனிதர் நிலையே. ஒரு சுவரில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று மாட்டப்பட்டுள்ளது. எதிரே அருந்து தொங்கும் ஒரு சிலந்தி வலை நூல் ஒன்றில் ஒரு சிறு துரும்பு, அதாவது தூசி ஒன்று ஒட்டிக்கொண்டு ஒய்யாரமாய் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சிறு காற்றடித்தால் கூட, ஏன் நமது மூச்சுக்காற்று பட்டால் கூட அந்த தூசி காணாமல் போய்விடும். அந்த தூசியின் துளி நேர அளவு கூட இல்லை இந்த மனித வாழ்க்கை நிலையின் அளவு. இந்த பூமியில் மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் மனித வாழ்வின் அளவையும் குறிப்பிடவே சுவராடி எதிரில் ஒரு துரும்பு ஆடி கழிக்கின்ற துளியும் இலை மனிதர் நிலையே என்ற வரியில் குறிப்பிட்டார்.